வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் இருக்கக்கூடிய 4.1 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொஷின் என்னென்னா, அந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து சிமிலராக இல்லையா, அப்படி சிமிலராக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன, இதுதான் இதோட கொஷின்ஸ். ஸோ சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 2 ட்ரையாங்கிள் வேணும். 2 ட்ரையாங்கிள் இருக்குது, ஒன்று ஏபிசி, இன்னொன்று ஏடிஇ. 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இதோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏபிசி எப்படி பார்க்கணுன்னா, ஃபார்முலா ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு, நம்ம கண்டிப்பாக பிசி எடுக்க முடியாது, ஏன்னா பிசிக்கு வேல்யூ இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக ஏசி டிவைடட் பை ஏஏ இதை நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு இதோட வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஏபியோட வேல்யூ என்ன, 3 + 5 டிவைடட் பை ஏடியோட வேல்யூ 3 இஸ் ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ வந்து 2 + 3 1/2 டிவைடட் பை ஏஇயோட வேல்யூ 2. இதை நம்ம எடுத்துட்டோம். இப்போ 3 + 5 என்ன, 8. இப்போ 8/3 இஸ் ஈக்குவல் டு ஈஸி. ஆனால் இங்கே வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் இருக்கிறதுனால இதை எப்படி பண்ணணும்னா, 3 1/2 இஸ் ஈக்குவல் டு, சைடில் பண்ணிக்கோங்க, 3 2s are 6, 6 + 1 7, 7/2. இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ 7/2 + 2. அப்போ என்ன வரும், காமனாக எல்சிஎம் வந்து 2. இதோட காமன் ஃபேக்டர் வந்து 2. ஸோ 7 + 2 + 2 4 இஸ் ஈக்குவல் டு 7 + 4 11, 11/2. ஸோ நீங்கள் இதை இங்கே போடும்போது 11/2 கிடச்சிருக்கா, கீழேயும் நமக்கு ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த 8/3 அப்படியே வரும், இஸ் ஈக்குவல் டு, இது டிவைட் ஃபார்மில் இருக்கிறதுனால 2 + 2 4ன்னு மாற்றிடலாம். ஸோ 11/4. இப்போது 11/4 கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே ஒரு பக்கம் 8/3 இருக்குது. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல், தேர்ஃபோர் தேர் இஸ் நோ சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சம்மை முடிச்சிடலாம். இவ்வளோதான்.